காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கும் போது உங்கள் டோஸ் டச் பண்ண முடியலையா? வயசான அப்படிதான்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஆக்சுவல் ரீசன் என்னன்னா, நார்மல் ஏஜிங் கிடையாது, அதுக்கு பேர் டிஸ்க் டெசிகேஷன். நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு டாக்குமெண்ட்டாகவே தரேன், எப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான டிஸ்க்னா 88% வாட்டர் கண்டென்ட் இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், எழுந்திரிச்ச உடனே ஃபார்வர்டாக பெண்ட் பண்ண முடியணும். உங்கள் டிஸ்கில் ஹைட்ரேஷன் குறைஞ்சதுன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் 30+ மினிட்ஸ் வரை நீடிக்கும். ஹைட்ரேஷன் 70% குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிட்ற எல்லா நியூட்ரியன்ஸும் உங்கள் டிஸ்க்குக்கு போகலன்னு அர்த்தம். அதில் இருக்கிற ஃபைபர்ஸ் ட்ரை ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. 3 to 5 years தான், அதுக்கப்புறம் எர்னேஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஒரு 10 நிமிஷம் நீங்களே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிட முடியும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வெறும் 5 நிமிஷம் இருந்து அப்புறம் உங்கள் பாடி நார்மலுக்கு வந்தால் நீங்களே நார்மல் தான். 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் அது இயர்லி ஸ்டேஜ். 30+ மினிட்ஸ் இருந்தால் ஆல்ரெடி அட்வான்ஸ் டிஸ்க் டிசீஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் டெஸ்ட் பண்ணி உடனே கரெக்டிவ் மெஷரை எடுத்துருங்க. எங்கள் DNA தெரப்பி ப்ரோட்டோக்காலில் டிஸ்க் டீஹைட்ரேஷனை சைக்ளிக் லோடிங் டெக்னிக் மூலமாக ரிவர்ஸ் பண்ணுறோம். நியூட்ரிஷனை திரும்பி உங்கள் டிஸ்க்குக்கு கொண்டு வந்து உங்கள் டிஸ்க் மேட்ரிக்ஸை கரெக்ஷன் பண்ணும்போது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகாமல் உங்கள் டிஸ்கை நார்மல் ஆக்க முடியும். டிஸ்க் அசஸ்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 நிமிஷம் டெஸ்ட்டை எப்படி கரெக்ட் பண்ணணும், வீட்லேயே எப்படி எக்ஸசைஸ் பண்ணலான்றதை எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்புகிறேன்.